பல அமைச்சகங்களுக்கான நிதி ஒதுக்கீடு 50% குறைச்சாரு மோடி. குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறைக்கு 36,000 கோடி ஒதுக்கப்பட்டதை 18,000 கோடியாக குறைச்சார். எல்லா பணத்தையும் எனக்கு மத்திய அரசு தான் வேணும் என்று அடம்பிடிப்பவர் மோடி. இது டே 1லேருந்து வெளிப்பட்டது. இந்தியா முழுக்க ஹத்மார்க் முத்திரை பொதிக்கப்பட்ட ஹிந்து சர்வாதிகார நாடாக மாறும். பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் எல்லாமே எழுந்திருக்கிறது. ஏன் இன்னும் அவர் ஒரு மௌனம் காத்துக்கிட்டே இருக்கிறார்? இதற்கு என்ன காரணம்? அவர் எதை பற்றியும் கவலைப்படலை. ஏன்னா மீடியா முழுவதும் மோடி காலடியில் விழுந்து அடிமையாகிவிட்டது. 2Gயில் 1.76 lakh crores உத்தேச இழப்பீடு தான். ஆனால் இங்கே 7.5 lakh crores பணம் வெளியில் போயிடுச்சு. உலகமாக ஊழல். ஆனால் எதிர்கட்சிகள் ஒன்றும் பண்ண முடியல. மீடியா எருமாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்குது. மக்களும் அப்படியே இருக்காங்க. அதனால் மோடி வண்டி நல்லா ஓடுது. கோடி மீடியா, கோடினா மடியில் உட்கார்ந்து இருப்பது. மீடியா இவ்வளவு கேவலமாக எமர்ஜென்சியில் கூட இருந்ததில்லை. தன்னுடைய சுயத்தன்மை ஆட்சியாளரின் காலடியில் வைத்து ஆட்சியாளர்களின் காலை நக்கி பிழைக்கும் ஊடகங்கள் தான் இந்தியாவின் 99% ஊடகங்கள். நேஷ்னல் ஷேம்னு இந்தியா டுடே கவர் ஸ்டோரி வச்சு இப்போ பேஜ் 1ல் மசூதி இடிக்கிறத போட்டு நேஷ்னல் ஷேம்னு இருக்கும். இன்றைக்கி அதே இந்தியா டுடே நேஷ்னல் ப்ரைடுன்னு டேபுலாக விட்டுட்ருக்கான் அயோத்தி உள்ள. கூட்டாட்சி தத்துவத்தை கொலை செய்துவிட்டு மாநிலங்களோட அதிகாரங்களை பிடுங்கி மாநிலங்களுக்கு போக வேண்டிய பணத்தை திருடி தொழில் வளர்ச்சி, வெங்காய வளர்ச்சின்னு சொல்கிறேன்னா அயோக்கியர்களின் பேச்சு. அவற்றை நீங்கள் புறந்தள்ள வேண்டும். 9 துவாரங்கள் வழியாகவும் அவர்கள் பேசுவார்கள். இந்தியாவின் சாபக்கேடு பாஜக. உலகம் ஊழார்ந்து பொருளை வாங்கி திருடி சொரண்டி எடுத்துகிட்டு இங்கே அசம்பிள் தான் பண்ணுற. நீ ஒன்றும் மேனுஃபேக்சர் பண்ணல. மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, என்னென்னமோ பேச்சு. டிமானிட்டைசேஷன் அப்போ மாறலன்னா 50 நாள் என்னை உயிரோட கொளுத்துங்கன்னார். ஜும்லா எல்லாம் நாடகம். உலகத்தில் எந்த கண்ணி நாகரிகமான நாட்டிலேயாவது ஒரு மசூதி அடிச்சுட்டு கோயில் கட்டுவானா? 500 வருஷத்துக்கு முன்னால் அங்கே ராமர் பிறந்தாருன்றான். எந்த ஆதாரமும் கிடையாது. ஆக்சுவலாக இவங்க கலெக்ட் பண்ண போனால் 1800 கோடி நாடு பூரா வசூல் பண்ணாங்க. அதை விட அதிகமாக பணம் செலவாகி வந்திருக்குது. வந்த பணத்திலே பெருசாக அமௌண்ட் ஆட்டையை போட்டாங்க. கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் முகன். இது நையப்படி நிகழ்ச்சி. நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு வர வேண்டிய வருவாயை பாதிக்கும் குறைவாக கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் சொன்னதாக இப்போ நிதி ஆயோக் அதிகாரி அவர்கள் சுப்பிரமணியம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கருத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய அரசினுடைய நிர்வாக பிரிவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தபோது மாநிலங்களுக்கு வர வேண்டிய நிதி வருவாய் 50% வேணும், மத்திய அரசு 50% கொடுத்தா தான் எங்களுடைய மாநிலம் வளர்ச்சி வரும் அப்படின்லாம் சொல்லி பேசினார். இவர் பதவியேற்ற பின்பு, பிரதமராக பதவியேற்ற பின்பு அவருடைய நிலைப்பாட்டில் கொஞ்சம் மாற்றிக்கொண்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா அந்த கருத்தை? ஆமாம், நிதி கமிஷன் 14th ஃபைனான்ஸ் கமிஷன் அங்கே நடந்த பிரச்சனை இது. ஃபைனான்ஸ் கமிஷன்றது அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. மாநிலங்களுக்கு மத்திய அரசின் வரியில் மாநிலங்களுக்கு எவ்வளவு பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது தான் ஃபைனான்ஸ் கமிஷன் நிதிக்குழுவோட மேண்டேட். அதற்கான வேலை அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய உத்தரவை, போடக்கூடிய உத்தரவை, பரிந்துரையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். ஆனால் ஃபைனான்ஸ் கமிஷனோட போய் பேரம் பேசுகிறதுக்கு, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அரசாங்கத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்படி இருக்கும்பொழுது இந்தியாவில் சுதந்திர இந்திய வரலாறில் 75 வருஷமாக எந்த பிரதமரும் செய்யாத ஒரு கேடுகட்ட காரியத்தை மோடி பண்ணார். என்னன்னா 2014 பவருக்கு வந்த உடனே 2 மாதத்தில் நிதி ஆயோகோட தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அவரை, அப்போ ஒரு பிரதமர் அலுவலகத்தில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தார், அவரை ஃபைனான்ஸ் கமிஷனோட தலைவராக இருந்த ஒய்வி ரெட்டியை போய் பார்த்து மாநிலங்களுக்கு அப்போ 32% மத்திய அரசின் வருவாயிலேருந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதை 42% உயர்த்த போகிறதா அப்போ நிதி கமிஷன் முடிவு பண்ணியிருந்தது. மோடி பிரதமராக பதவியேற்று முதல் பட்ஜெட் போடுறதுக்குனால நிதி ஆயோக், இப்போ நிதி கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷன் தலைவர் ஒய்வி ரெட்டியை போய் பார்த்து, யார் சுப்பிரமணியம் பார்த்து 42%லாம் உயர்த்தக்கூடாது, எங்களால் முடியாது, 32லேருந்து அதிகபட்சம் 1% வேணால் உயர்த்திக்கோங்க, 33%ன்னு சொல்லியிருக்கார். உடனே ஒய்வி ரெட்டி கடுமையான கோபம் அடைந்திருக்கிறார். ஏன்னா ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மன்கிட்ட யாருமே போய் இப்படிலாம் பேச முடியாது. அதிகாரத்தை வரம்பு மீறிய செயல். மத்திய அரசுக்கும் ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு இடையே எந்த பரிவர்த்தனையும் இருக்காது. ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய உத்தரவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். பேரம் பேசுகிறதுக்கோ அல்லது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ எந்த விதமான அதிகாரமும் முகாந்திரமும் கிடையாது. ஆனால் இவர் தொடர்ந்து வலியுறுத்தும் போது ஒரு கட்டத்தில் 2 வாரமாக இந்த பிரச்சனை இழுபறியாகுது. ஒரு கட்டத்தில் ரிசர்வ் பேங்க் முன்னாள் தலைவர், அப்போதைய ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மனாக இந்த ஒய்வி ரெட்டி
பிவி சுப்பிரமணியத்தை பார்த்து, 2 பேரும் சவுத் இண்டியன்னு அவர் சொல்லியிருக்காரு, அப்பா போய் உன் பாஸ் கிட்ட சொல்லு, வேறு வழியே இல்லை, நான் சொல்கிறத அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு போய் சொல்லு அப்படின்ட்டுருக்காரு. அதனால் மோடி வந்து வேறு வழி இல்லாமல் 32%லேருந்து 42%ஆக மத்திய அரசின் வருவாயை வரி விகிதங்களை மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு ஒப்புக்கொண்டார், வேறு வழி இல்லாமல். ஆனால் அதுக்கு பதிலடியாக என்ன பண்ணார், பட்ஜெட் அடுத்த 2 நாளில் தாக்கல் பண்ணும்போது தலைகீழாக பட்ஜெட்டை மாற்றி பல அமைச்சகங்களுக்கான நிதி ஒதுக்கீடு 50% குறைச்சார் மோடி. குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறைக்கு வந்து 36,000 கோடி ஒதுக்கப்பட்டதை 18,000 கோடியாக குறைச்சார். பேறுகால பெண்கள், பிறந்த குழந்தைகளுக்கான உணவு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் அடங்கும். அவை எல்லாமே பாதிக்கப்பட்டது. இதே மோடி தான் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய அரசின் வருவாயில் 50% மாநிலங்களுக்கு போக வேண்டும் என்று சொன்னவர் 14th ஃபைனான்ஸ் கமிஷன் 32லேருந்து 42 ஆக்கும்போது வேணும்னா 1% ஏற்றி 33 ஆக்கிக்கோங்க, ஆனால் 42 ஆக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். வேறு வழி இல்லாமல் அது ஒப்புக்கொண்டவர் மாற்று வழிகளில் மாநிலங்களின் உரிமையை பறித்தார். எப்படின்னா பட்ஜெட் அலோகேஷனை பாதியாக குறைச்சார், பெட்ரோல் மீதான வரியை 9% குறைச்சி 9 ரூபாய் குறைச்சிட்டு சாலை வரியை டபுளாக ஏற்றினார், அதை விட அதிகமாக ஏற்றினார். அவன் டபுளாக இல்லை ஏற்றினார், அதே அளவுக்கு 9 ரூபாய்க்கு ஏற்றினார். இந்த மாதிரி பல அட்டுழியங்களை மோடி அரசு செய்தது. ஃபைனான்ஸ் கமிஷன்றது ரொம்ப பேருக்கு அது பாமர மக்களுக்கு புரியாது. ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவி, கான்ஸ்டியூஷனல் பாடி. அதோட மெயின் ஜாப் என்னென்னா மத்திய அரசின் வருவாயில் எவ்வளவு வரியை மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்வது என்பதுதான் அவருடைய வேலை. குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது 50% இப்போ எங்களுக்கு வேணும்னு கேட்ட மோடி பிரியமான அடுத்த நாளே வந்து 32லேருந்து 42 ஆக்க போகிறாங்கன்னு, அது ஆக்கக்கூடாது, 33 வேணால் ஆக்கிக்கோங்கன்னு சொன்னவர். எல்லா பணத்தையும் எனக்கு மத்திய அரசுக்கு தான் வேணும் என்று அடம்பிடிப்பவர் மோடி. இது டே 1லேருந்து வெளிப்பட்டது. இந்த சம்பவத்தை இப்போ 1 வருஷத்துக்கு முன்னால் அப்போ ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்து ஒய்வி ரெட்டி ஃபைனான்ஸ் கமிஷனோட பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர் அலுவலகத்தில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்த பிவிஆர் சுப்பிரமணியம் என்பவர் இப்போ வந்து நித்தி ஆயோகில் முக்கிய பொறுப்பில் இருக்கார். அவர் 1 வருஷத்துக்கு முன்னால் ஒரு என்ஜிஓ அமைப்பு, அந்த அமைப்பு நடத்தின பொருளாதாரம் மற்றும் அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு தன்னார்வ அமைப்பு நடத்தின ஒரு ஹால் மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்போது பேசியிருக்கார். இதை மொத்தமே இந்த 1 வருஷத்தில் 500 பேர் தான் இந்த வீடியோவை பார்த்துருக்கோம். இது எப்படியோ இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ன்ற ஒரு பாடி, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ், இந்த மாதிரி வந்து தங்கள் அரசாங்கங்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்களை வெளியில் கொண்டு வருபவர்கள், அதில் சிலர் கண்களில் அந்த பார்வையில் அந்த வீடியோ பட்டிருக்கு. அப்படி தான் அது 2 நாளைக்கு முன்னால் வெளியில் வந்தது. உடனே அவர்கள் வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு கடிதம் எழுதுகிறார்கள், உங்கள் கருத்து என்ன, இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கேன்னு. ஒய்வி ரெட்டிக்கும் அனுப்புகிறாங்க, பிவிஆர் சுப்பிரமணியத்துக்கு நித்தி ஆயோக்கும் அனுப்புகிறாங்க. பிஎம் ஆஃபீஸ்க்கு இதை அனுப்புனா அடுத்த சில மணி நேரங்கள்லேயே அந்த யூடியூப்புக்கான அக்சஸை பிளாக் பண்ணிடுறான். இப்போ போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அது இருக்காது. ஸோ மோடி அரசு எப்படி ஒரு அப்பட்டமான சர்வாதிகார பாதையில் போகிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். இந்தியா அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா பதவிகளையும் எல்லா உறுப்புகளையும் ஆல் த பாடிஸ் கிரியேட்டட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒவ்வொன்றாக மோடி அழித்தார். ரிசர்வ் பேங்க் அழித்தார், டிமானிட்டைசேஷனில் எலெக்ஷன் கமிஷனை நாசம் செஞ்சார், சிஏஜியை நாசம் பண்ணார், உச்சநீதிமன்றத்தை ஓரளவு நாசம் பண்ணிட்டார், கடைசியாக ஃபைனான்ஸ் கமிஷனை நாசம் பண்ணியிருக்காருன்றது இந்த ரிப்போர்ட்டர் இது கலெக்டிவ்ன்ற இந்த அமைப்பு கொண்டு வந்த இந்த செய்தியை அல் ஜசீரா வெளியிட்டது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒட்டுமொத்த அரசினுடைய கட்டமைப்பே வந்து சீர்குலைத்து விட்டார். 10 ஆண்டுகளில், கடந்த 9.5 ஆண்டுகளில் இந்தியாவின் உலகின் அற்புதமான அரசியலமைப்பு சாசனங்களில் ஒன்று இந்திய அரசியலமைப்பு சாசனம். கடந்த 500 ஆண்டுகளில் உலகில் உருவாக்கப்பட்ட மிக அற்புதமான அரசியலமைப்பு சாசனங்களில் மிகச்சிறந்த இலக்கியங்களில் ஒன்று இந்திய அரசியலமைப்பு சாசனம். இந்தியா எவ்வளோ அற்புதமான நாடுனா, இவ்வளவு தூரம் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இங்கே இருக்குது. ஒரு அமைப்பு தப்பு பண்ணுச்சுன்னா இன்னொரு அமைப்பு தட்டி கேட்கும், தாங்கி நிற்கும், ஜனநாயகத்தை காப்பாற்றும். நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், சிஏஜி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஃபைனான்ஸ் கமிஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி 6-7 பாடிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மோடி வந்து நாசம் செய்து விட்டார். சீட்டுக்கட்டு சரிவது போல எல்லாம் சரிந்து கொண்டிருக்கின்றன. 2024 மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா முழுக்க அக்மார்க் முத்திரை பொதிக்கப்பட்ட ஹிந்து சர்வாதிகார நாடாக மாறும். இதுதான் உண்மை. இந்த விவகாரத்தில் நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் எல்லாமே எழுந்திருக்கிறது. ஏன் இன்னும் அவர் வந்து ஒரு மௌனம் காத்துக்கிட்டே இருக்கிறார்? இதற்கு என்ன காரணம்? அவர் எதை பற்றியும் கவலைப்படலை. ஏன்னா மீடியா வந்து முழுவதும் மோடி காலடியில் விழுந்து அடிமையாகிவிட்டது. எதிர்கட்சிகள் செயலிழந்து விட்டன. மற்ற எல்லா பாடிஸுமே வந்து கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆகிடுச்சு. உச்சநீதிமன்றம் ஓரளவு குத்துயிரும் கொலையுரமாக இருக்குது, ஐசியூவில் இருக்குது. அது எப்போ போட்டுக்கோன்னு தெரியாது. ஆகவே தட்டி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. எவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாலும் முன்னெடுத்துகிட்டு போகிறதுக்கு மீடியாவும் இல்லை,
எதிர்க்கட்சிகளும் இல்லை. சிஏஜி ரிப்போர்ட்டில் 7.5 லட்சம் கோடி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, தெளிவாக சொல்லுது. அதாவது பணம் வெளியில் போயிடுச்சு. இதே 2Gயில் 1.76 lakh crores உத்தேச இழப்பீடு தான். ஆனால் இங்கே 7.5 lakh crores பணம் வெளியில் போயிடுச்சு. உலகமாக ஊழல். ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றும் பண்ண முடியல. மீடியா எருமாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்குது, மக்களும் அப்படியே இருக்காங்க. அதனால் மோடி வண்டி நல்லா ஓடுது. உலக வரலாறில் இந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் சர்வாதிகாரம் அப்பட்டமாக வேரூன்ற துவங்கியது என்பது மேபி ஃபார் த ஃபஸ்ட்டு டைம்னு இருக்கலாம். 1920களின் இறுதியிலும் 30களின் துவக்கத்திலும் ஜெர்மனியில் என்ன நடந்ததோ அது இன்றைக்கி இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஹிட்லர் சர்வாதிகாரியாக உருவெடுப்பதற்கு முன்பாக ஜெர்மனியில் என்ன நிலைமை இருந்ததோ, ஜெர்மனியில் என்ன நிலைமை இருந்தது, இதே மாதிரி அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா அவயவங்களும் மெல்ல மெல்ல செயலிழக்க ஆரம்பித்தன. டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணாங்க. ஒவ்வொருத்தராக சீட்டு கட்டு சரிகிற மாதிரி, பேக் ஆஃப் கார்ட்ஸ் சரிகிற மாதிரி ஒவ்வொன்றா சரிஞ்சுது. அதே ஹிட்லர் உருவெடுத்தான். அதே நிலைமை தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை 1920களின் இறுதியிலும் 30களின் துவக்கத்திலும் ஜெர்மனியில் எப்படி இருந்ததோ அப்படி தான் இந்த இந்தியாவில் இருக்கிறது. இதுதான் உண்மை. இது அதிகப்படியான வார்த்தைகளாக எவரும் கருத வேண்டாம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா அவயவங்களும் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் எக்ஸப்ட் ஜுடிஷரி, மற்றபடி அத்தனை பேரும் சீட்டு கட்டு சரிஞ்சு மோடி காலடியில் விழுந்து கிடக்கிறார்கள். நாடாளுமன்றம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சிஏஜி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஃபைனான்ஸ் கமிஷன் அத்தனையும் மோடி காலடியில் விழுந்து விட்டாங்க. எக்ஸப்ட் உச்ச நீதிமன்றம். அது சரிஞ்சு கிடக்குது, இன்னும் முழுல. ஓகே சார். சார், இப்போ இந்த நிதி ஆயோக் அதிகாரி பிரதமர் அலுவலகத்தில் இணை செயலாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். ஸோ அப்படி நம்ம பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுப்பிரமணியம் அவர்களுக்கு இப்போ மத்திய அரசின் தரப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஸோ அவர் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்காருன்னு எடுத்துக்கலாம். இருக்கலாம். நீங்கள் சொல்வதற்கான பதில் இருக்கலாம். என்ன வேணால் நடக்கலாம். அதோடு நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா கடந்த காலங்களில் என்ன நடந்தது நமக்கு தெரியும். அதனால் பிவிஆர் சுப்பிரமணியம் துணிச்சலாக பேசியிருக்கிறார். இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது குறித்து எவரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. மீடியா முற்றிலும் செயலிழந்து விட்டது. மோடி காலடியில் விழுந்து கிடக்கும் நாய்க்குட்டி மாதிரி மீடியா மாறிவிட்டது. கோடினா மடியில் உட்கார்ந்திருப்பது. மீடியா இவ்வளவு கேவலமாக எமர்ஜென்சியில் கூட இருந்ததில்லை. தன்னுடைய சுயத்தன்மையை ஆட்சியாளரின் காலடியில் வைத்து ஆட்சியாளர்களின் காலை நக்கி பிழைக்கும் ஊடகங்கள் தான் இந்தியாவின் 99% ஊடகங்கள், அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள். இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர நிலை காலத்தில் கூட இந்த அளவுக்கு ஆட்சியாளர்களின் காலை நக்கவில்லை. இன்றைக்கு வெட்கங்கட்டு நக்குகிறார்கள் இந்தியாவின் ஊடகங்கள். 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அதற்கு பிறகு ஒரு வாரம் 10 நாள் வெளிவந்த அனைத்து செய்தித்தாள்கள், நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் எல்லாரும் 99% குறைஞ்சபட்சம், மேபி 1 or 2% டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், எல்லாரும் அந்த பாபர் மசூதி இடிப்பை, அந்த கேடுகட்ட காரியத்தை, அந்த படுபாதக செயலை, அந்த தீவிரவாத நடவடிக்கையை கடுமையாக கண்டித்து தலையங்கம் எழுதினார்கள். கண்டிக்காத பத்திரிகைகளே இந்தியாவில் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த தேசமும் அந்த பாபர் மசூதி இடிப்பை, அந்த காட்டு மிராண்டிகளின் ஆர்எஸ்எஸ், பாஜக, விஸ்வ இந்து பரிஷத், பஜரங் தள் காட்டு மிராண்டிகளின் அந்த காரியத்தை கண்டித்து தலையங்கங்கள் எழுதின. கண்டிக்காத பத்திரிகைகளே இல்லை என்று சொல்லலாம். நம்முடைய துக்ளக் பத்திரிகை கூட அயோத்தியில் ஒரு அராஜகம் என்று தலையங்கம் எழுதியது. முதல் பக்கத்தை கருப்பு பக்கமாக போட்டது. துக்ளக். ஆமாம். நேஷ்னல் ஷேம்னு இந்தியா டுடே கவர் ஸ்டோரி வச்சு இப்போ பேஜ் 1 மசூதி இடிக்கிறத போட்டு நேஷ்னல் ஷேம்னு இருக்கும். இன்றைக்கி அதே இந்தியா டுடே நேஷ்னல் ப்ரைடுன்னு டேபுலா விட்டுட்ருக்கான் அயோத்தி உள்ள. இது வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். அது அப்படியே பார்த்தாலே தெரியும் அன்றைக்கி நடந்த நிலைமைக்கும் இன்றைக்கி நடக்கிற நிலைமைக்கும். அதில் ஜூம் பண்ணி காமிங்க. இந்த ரைட்டில் இருக்கிறது நேஷ்னல் ஷேம். 30 வருஷத்துக்கு முன்னால் இந்தியா டுடேவோட கவர் ஸ்டோரி பேஜ் 1 முதல் பக்கம் அந்த மசூதி மேலே காட்டு மிராண்டிங்க ஏறி இடிக்கிற ஃபோட்டோவை போட்டு, பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு மேலே எப்படி இருந்து அது மேலே எப்படி காட்டு மிராண்டிகள் ஏறி அன்றைக்கி இடித்தார்கள் அந்த ஃபோட்டோவை போட்டு நேஷ்னல் ஷேம், தேசிய அவமானம். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்க ஃபோட்டோ இப்போ ஒரு அலங்கார ஊர்தி, இந்தியா டுடேவோட அலங்கார ஊர்தி ராமஜென்ம கோயிலில் வரவேற்று உள்ளே சுற்றுது. நம்ம எங்கேருந்து எங்கே வந்திருக்கோன்றதை பாருங்கள். ராம் ஆயங்கே, ராமன் வந்து விட்டான். நேஷன்ஸ் ஷேம்.
இதுதான் இன்றைய இந்தியா, இதுதான் மோடியின் இந்தியா. இதில் பிவி சுப்பிரமணியன் என்ன ஆவாருன்னு கேட்குற கேள்வி அபத்தமானது. அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியும். அவர் எங்கேயோ ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு செமினார், எக்கனாமிக் இஷ்யூஸ், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி பேசுகிற ஒரு செமினாரில் அது யாரோ 100-200 பேர் கலந்துருப்போம். அந்த வீடியோவே அந்த ஒரு வருஷத்தில் மொத்தம் 500 பேர் தான் பார்த்துருக்கோம். அதை இன்றைக்கி பார்த்துட்டு கேட்டோன்னா அந்த வீடியோவே லிங்க் எடுத்துட்டான். டோட்டலாக பிஎம் ஆஃபீஸில் இப்போ கோரி போனவொடனே அந்த லிங்க்கை எடுத்துட்டானுங்க. அதான் யூடியூப்பும் அவன் காலடியில் விழுந்து கிடக்குல்ல. இப்போ அப்படி ஒரு வீடியோவே இல்லைன்னு இதுதான் நவீன இந்தியா. ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதியாரத்தை தான் நகர்ந்து போயிட்டுருக்கு. எக்ஸாக்ட்லி அதை தான் நான் சொன்னேன். 1920களின் இறுதியிலும் 30களின் துவக்கத்திலும் ஜெர்மனியில் என்ன நிலைமை இருந்ததோ அது இன்று இந்தியாவில் இருக்கிறது. அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட அனைத்து அவயவங்களும் சீட்டுக்கட்டு சரிவது போல ஆட்சியாளர்களின் காலடியில் விழுந்து காலை நக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாஜக தரப்பில் ஒரு விஷயம் சொல்லப்படுது சார். என்ன அப்படின்னா, இந்த விவகாரம் குறித்து ஒரு சிலர் கேட்டதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, பாஜக தரப்பில் நாட்டின் கட்டமைப்பை வந்து உயர்த்துவதில் வந்து மோடி அரசு வந்து அதிக கவனம் வந்து செலுத்துது. அதன் காரணமாக மத்திய அரசுக்கு அதிக வருவாய் வந்து தேவைப்படுகிறது. ஸோ தொழில் வளர்ச்சியை பெருக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படுது. அதன் காரணமாக தான் செலவு பண்ணுறாங்க. மற்றபடி வந்து வெளிப்படைத்தன்மையோடு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அயோக்கியர்களின் வார்த்தை அது. நீ எந்த காரியத்தை பண்ணாலும் அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டு பண்ணுறியா பண்ணலையான்றதான் ஒரே கேள்வி. ஃபெடரலிசம், இந்தியாவின் அரசியலமைப்பு சாசனம் கூட்டாட்சி தத்துவத்தின் மீது தான் இருக்கிறது. அந்த கூட்டாட்சி தத்துவத்தை கொலை செய்துவிட்டு மாநிலங்களோட அதிகாரங்களை பிடுங்கி மாநிலங்களுக்கு போக வேண்டிய பணத்தை திருடி தொழில் வளர்ச்சி, வெங்காய வளர்ச்சின்னு சொல்கிறேன்னா அயோக்கியர்களின் பேச்சு அது. அவற்றை நீங்கள் புறந்தள்ள வேண்டும். 9 துவாரங்கள் வழியாகவும் அவர்கள் பேசுவார்கள். இந்தியாவின் சாபக்கேடு பாஜக. இந்தியாவை சவக்குழிக்கு அவர்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். காட்டு மிராண்டி காலத்துக்கு இந்தியாவை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது பாஜக. கூட்டாட்சி தத்துவம் தான் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிநாதம். அதனை கொலை செய்து கொண்டிருக்கிறது பாஜக. ஆனால் மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, புதிய மேக் இன் இந்தியா, ஸ்லீப் இன் இந்தியா, வாக் இன் இந்தியா, இது வந்து அபத்தமான வார்த்தைகள். நீ அசம்பிள் பண்ணுற இந்தியாவில் உலகம் பூரா இருந்து பொருளை வாங்கிட்டு வந்து திருடி சுரண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே அசம்பிள் தான் பண்ணுற. நீ ஒன்றும் மேனுஃபேக்சர் பண்ணல. சைனாக்காரன் மேனுஃபேக்சர் பண்ணுறான். அசம்பிள் பண்ணுறவனுக்கு என்ன மேக் இன் இந்தியா? அது எங்கே அசம்பிள் பண்ணா என்ன? நீ என்ன உற்பத்தியாக பண்ணுறீங்க? இதை இங்கேருந்து வாங்குற, அதை அங்கேருந்து சைனாக்காரங்கிட்ட வந்து இந்த செமிகண்டக்டரை வாங்குகிற, இந்தோனேஷியாவிலேருந்து இந்த கவரை வாங்குகிற, பிரேசில்லேருந்து இந்த பொருளை வாங்குகிற, இந்த லெதர் ஐட்டம்ஸை வாங்குகிற, அது எல்லாத்தையும் போட்டு இங்கே நீ வந்து உல்டா சீதா வேலை பண்ணி நீ உருவாக்குற. அசம்பிள் பண்ணுற நீ உற்பத்தி பண்ணல. மேக் இன் இண்டியானா உற்பத்தி பண்ணணும். இதில் நீ பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? அப்போ பல நாட்டினுடைய மூலப்பொருட்கள் தான் வந்து இறங்குது. அங்கேருந்து கொண்டு வந்து வச்சு நீ அசம்பிள் பண்ணுற, நீ ஒன்றும் உற்பத்தி பண்ணல. அதனால தான் இன்றைக்கி மோடி அதை பற்றி பேசுகிறதே இல்லை. தொடர்ந்து ஏதாவது ஒரு வருஷம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பேசியிருக்காரா? மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா, ஸ்கில் இண்டியா, என்னென்னமோ பேச்சு. டிமானிட்டைசேஷன் அப்போ மாறலன்னா 50 நாள் என்னை உயிரோட கொளுத்துங்கன்னார். ஜும்லா எல்லாம் நாடகம். இன்னொரு தடவை டிமானிட்டைசேஷன் இருக்காதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னாரு. அதே மாதிரி 2000 ரூபாய் நோட்டை ஆனால் டைம் கொடுத்தாரு, அது முடிச்சிட்டார். அதுக்கு அதிகம். ஆகவே பேரழிவை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்மளுடைய மாநில நிதியமைச்சராக இருந்த தற்போது ஐடி மினிஸ்டராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து மத்திய அரசிடம் வந்து நமக்கு வரவேண்டிய ஜிஎஸ்டி வருவாய், இன்னும் பல வரி வருவாய் வந்து கொஞ்சம் நிலுவையிலே இருக்குது, அதை கொடுக்க வந்து கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, நம்ம பயங்கரமாக அழுத்தம் கொடுத்தாலும் அவங்க கொஞ்சம் இதை கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் கிட்டத்தட்ட இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ஏதோ கிட்டத்தட்ட உண்மை இருக்கும் போல தான் தெரிகிறது. உண்மைதான். பிடிஆர் எழுப்பிய கேள்வி சரிதான். எல்லாம் அவர் எழுப்பின அத்தனையும் சரி தான், நியாயமான கேள்விகள் தான். வரல. இந்தியா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எந்த மாநிலத்துக்கும் வரல. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் இதுதான் நிலைமை. அவங்க இதை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் திருவோடு ஏந்த வேண்டிய நாள் வரும். கோயிலாக போய் சுற்றி ஊரை ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஜனங்களோட ஆசையை தூண்டி மக்களை ஏமாத்துறது. ஒருத்தனை ஏமாற்றணுன்னா முதல் வேலை அவன் ஆசையை தூண்டணும். அதான் நடக்குது இன்றைக்கி. ஜி நாகராஜன் ஆமாம், எழுத்தாளர். ஆமாம், ஒருத்தனை ஏமாற்றணுன்னா முதல்ல அவன் ஆசையை தூண்டணும். அதான் நடக்குது இன்றைக்கி. உலகத்தில் எந்த நாகரிகமான நாட்டிலையாவது ஒரு மசூதி அடிச்சுட்டு கோயில் கட்டுவானா? 500 வருஷத்துக்கு முன்னால் அங்கே ராமர் பிறந்தாருன்றான். எந்த ஆதாரமும் கிடையாது. கோயில் அடித்ததுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. ஆனால் தூக்கி கோயில் அவங்ககிட்ட கொடுத்தான், அந்த இடத்த கொடுத்தான். இன்றைக்கி எவ்வளோ பணம் செலவு பண்ணி 2000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி அதில் பாதிக்கு மேலே ஏப்பம் விட்டானுங்க. அதில் மிகப்பெரிய ஊழல்.
இப்போ ராம 85 கோயிலும் ஊழல் நடந்திருக்கு. பெரிய அளவில் அது அவங்களே சொல்கிறாங்க, விஸ்வ இந்து பரிஷத்தே சொல்லுதில்ல. விஸ்வ இந்து பரிஷத்தோட சில தலைவர்கள் வந்து ராமர் கோயில் கட்டுறதுல வந்து மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. அஃபிஷியலாக இவங்க கலெக்ட் பண்ண போனால் 1800 கோடி நாடு பூரா வந்து வசூல் பண்ண போனோம். அதை விட அதிகமாக பணம் செலவாகி வந்திருக்குது. வந்த பணத்திலே பெருசாக அமௌண்ட் ஆட்டையை போட்டானுங்க. இதெல்லாம் பொது வெளியில் வந்த விஷயம் தான். மீடியா பிக்கப் பண்ண மாட்டேங்குது. நேஷ்னல் ஷேம்னு போட்ட இந்தியாவோட ராம ஆயங்கான்னு போடுதில்ல. வெக்கமாக இருக்க வேணாம் உங்களுக்கு. மீடியாவோட ரோல் இதுவாடா? ஒரு கோயில் பின்னால், ஒரு மத வழிபாட்டு ஸ்தலத்துக்கு பின்னால் போகிறதாடா அவங்க வேலை? கவர்மெண்ட்டோட வேலை எப்படி ஒரு மீடியா ஒரு கோயில் பின்னால், வழிபாட்டு தலத்து பின்னால், ஒரு மதம் சார்ந்த வழிபாட்டு தலத்தின் பின்னால் ஓடுவதும் ஆடுவதும் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் எப்படி ஒரு அரசின் வேலை அல்லவோ, அதே மாதிரி ஒரு மதம் சார்ந்த வழிபாட்டு ஸ்தலம் திறக்கப்படுவது விஷயத்தில் கூத்தாடுறதும் கொண்டாடுறதும் உருண்டு புலகாங்கிதம் அடைவதும் மீடியாவோட வேலை கிடையாது. தன்னுடைய ஆன்மாவை மீடியா இழந்து விட்டது. இதுவரை எங்கள் பல்வேறு கதைகள் மிக்க நன்றி சார். நன்றி.